கிட்னி ஃபெயிலியருக்கும் ஹார்ட் ப்ராப்ளத்துக்கும் செலவு பண்றதை டயட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம டயபிட்டிஸை ரிவர்ஸ் பண்ணி காம்ப்ளிகேஷன் வராமல் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். டயட் மூலமே டயபிட்டிஸை ரிவர்ஸ் பண்ண முடியுமா, என்னென்ன டயட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். 7 டேஸும் லஞ்சுக்கு என்னென்ன ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு லைவாகவே டெமோ பண்ணுறோம். கண்டிப்பாக அந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி ஹெல்த் டிப்ஸ் நிறையா தெரிஞ்சுக்கிறதுக்கு பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ. 60 to 70% டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு நம்ம டயட்டை கண்ட்ரோல் பண்ணது மூலமே நம்ம சுகரை கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதனால முக்கியமாக பார்த்தீங்கன்னா டயட்டில் அதிகமாக ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கணும், ஃபைபர், கார்போஹைட்ரேட் நமக்கு எப்போதுமே கம்மியாக எடுத்துக்கணும், ஃபேட் எடுத்துக்கும் போது ஒரு பேலன்ஸ் டயட், அதாவது ஃபுட் பிரமிடை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு டயபிட்டிஸ் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன் வராமல் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக டயபிட்டிஸ் காம்ப்ளிகேஷன் வந்த பிறகு கிட்னி ஃபெயிலியருக்கும் ஹார்ட் ப்ராப்ளத்துக்கும் செலவு பண்ணுறதை முக்கியமாக டயட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம டயபிட்டிஸை ரிவர்ஸ் பண்ணி காம்ப்ளிகேஷன் வராமல் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். பாஸ்ட் 30 years கார்போஹைட்ரேட் ரிச் டயட் தான் அதிகமாக எடுத்துனா பார்த்தீங்கன்னா யங் ஏஜ்லேயே டயபிட்டிஸ் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாக இருந்துருச்சு. அதனால தான் கார்போஹைட்ரேட்டை குறைச்சி ப்ரோட்டீன் நிறைய எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு டயபிட்டிஸ் நல்லா கண்ட்ரோல் ஆகும். இப்போ லஞ்சுக்கு என்னென்ன ஃபுட்டு கார்போஹைட்ரேட் குறைச்சிக்கிட்டு ஃபைபரும் ப்ரோட்டீனோட எடுத்துக்கும் மூலம் டயபிட்டிஸை குறைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரோட்டீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 to 40% உங்கள் ஃபுட்டில் இருக்கணும். கார்போஹைட்ரேட் 20 to 30%, ஃபைபரும் 20 to 30% இருக்கணும், ஃபேட் 5 to 10%. பேலன்ஸ்டாக எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா டயபிட்டிஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். புரோட்டீன் ஏன் எடுத்துக்கணும் அப்படின்னா புரோட்டீன் அதாவது நம்ம உடம்புல சுரக்கிற இன்சுலின் அப்படிங்கிறது புரதம் தான். மோர் தென் 63 அமினோ ஆசிட்ஸ் ஆனது தான் இன்சுலின். புரோட்டீன் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு நம்ம 50 கிலோ இருக்கு அப்படின்னா 50 கிராம் புரோட்டீன் தேவை. புரோட்டீன் எடுத்துக்கிறது மூலம் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு டயர்ட்னஸ் இல்லாமல் இருக்கும், சுகரும் நல்லா கண்ட்ரோலுக்கு வரும். புரோட்டீன் எடுத்துக்கிறதுக்கு நீங்கள் ஃபுட்டில் கண்டிப்பாக எக் எடுத்துக்கலாம். எக்னா 2 எக் எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 கிராம் புரோட்டீன் இருக்கும். இல்லை சார் நான் வெஜிடேரியன் எக் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னா கொண்டக்கடலை, பச்சை பயிறு, பன்னீர் இதெல்லாம் எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான புரோட்டீன் கிடைச்சிடும். வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா காய்கறிகளாக நிறைய எடுத்துக்க. நான் வெஜிடேரியனாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நான்வெஜ் எடுத்துக்கும் போது கூட வெஜிடேரியன் எடுத்துக்கும் போது உங்களுக்கு தேவையான ஃபைபர் கிடைக்கும். மட்டும் இல்லாமல் கீரை வகைகளும் எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அதிகப்படுறதுனால சுகர் நல்லா கண்ட்ரோலுக்கு வரும். ஆரம்பிக்கலாங்களா?